विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् आनन्दाश्रुभिरातनोति पुलकम् नैर्मल्यमाच्छादनम् वाचा शङ्खमुखे स्थितैश्च जठरा पूर्तिम् चरित्रामृतैः रुद्राक्षैर्भसितेन देव वपुषो रक्षाम् भवत्भावना पर्यङ्के विनिवेश्य भक्तिजननी भक्तः अर्भकम् रक्षति मार्गावर्तितपादुकापशपते रङ्गस्य कोच्चायते गण्डूषाम्बुनिषेचनम् पुररिपोः दिव्याभिषेकायते किञ्चिद्भक्षितमांसशेषकबलम् नव्योपहारायते भक्तिः किम् न करोत्यहो वरचरो भक्तावतंसायते वक्षस्ताडनमन्तकस्य कठिनापस्मारसम्मर्दनम् भूभृत्पर्यटनम् नमत्सुरजरः कोटीरसङ्घर्षणम् कर्मेदम् मृदुलस्य तावकपतद्वन्द्वस्य गौरीपते मच्चेतो मणिपादुका विहरणम् शम्भो सदङ्गी कुरु. சிவானந்தர் ஹரி 62 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். பக்தியை பத்தி விசேஷமாக அங்கோலம் நிஜபீஜ தந்தரயஸ்காந்தோபலம் சூச்சிகாங்கிற ஸ்லோகத்துல சொன்னார். பக்திங்கிறது மோட்சத்துக்கு ரொம்ப அவசியமான பதார்த்தம். மோட்ச சாதன சாமகிரியாம் பக்திரேவ கதீயசி அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கார் விவேக சூடாமணியில. மனிதனுக்கு சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் அடியோட போகணுமேயானால் அதுக்கு அவன் தன்னை உணரணும், தன் ஸ்வரூபத்தை அறியணும். தன் ஸ்வரூபத்தை அறியறதுக்கு முக்கியமா பக்தி வேணும். அந்த பக்தி என்ன ஏதுங்கிறத சுவாத்ம தத்துவானுசந்தானம் பக்தி அபிதீயதேன்னு சொன்னார். அந்த பக்தியினுடைய லட்சணம் சொன்னார் நமக்கு. அங்கோல விருட்சமானது அதனுடைய பீஜங்கள் எப்படி தானா மரத்துல ஒட்டிக்கிறதோ, அயஸ்காந்தத்துக்கு அந்த இரும்பானது எப்படி ஒட்டிக்கிறதோ, ஒரு கொடியானது எப்படி மரத்தை சுத்திக்கிறதோ, அதே விதமாக ஒரு பெண்ணானவள் தன்னுடைய ஆசைக்காரரை எப்படி ஒன்னா சேர்ந்திருக்காளோ அதே மாதிரி இருக்கிறதா பக்தின்னு பரமேஸ்வரிடத்துல இருக்கிறது பக்தின்னு சொன்னார். அப்புறம் அந்த பக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா மனுஷாலை எப்படி காப்பாத்துறது அந்த பக்தி, அத அடுத்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். பக்திங்கிறது என்ன பண்ற? ஆனந்தாஸ்ரபிராதனோதி புலகம் நைர்மல்யதாச்சாதனம். ஆனந்தாஸ்ரபிராதனோதி புலகம் பக்தி மாத்தா அந்த குழந்தையை காப்பாற்றுறது எப்படின்னு ஆனந்த அஸ்ருபிஹி. இந்த குழந்தைக்கு ஆனந்த கண்ணீர்கள்னாலேயே சரீரத்தை மெய் செலுத்தும்படி பண்றாளா. நைர்மல்யதாச்சாதனம் நிர்மலமான ஒரு மனசு வேணும். அது இருந்தா தான் மனுஷன் சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசு தெளிவா இருக்குமேயானால் கஷ்டங்களை சுலபமாக தாண்டலாம். அது என்ன பண்றாளா? நைர்மல்யதாச்சாதனம் நல்ல ஒரு வஸ்திரம், நிர்மலமான ஒரு வஸ்திரம் எப்படியோ அப்படி நல்ல மனசோட செய்து இவளுக்கு ஆச்சாதனம் மறைச்சு வைக்கிறார். அந்த பக்தி என்ன பண்ற? பரமேஸ்வரனுடைய லீலைகள்னா கதை கதையாக சொல்லி இந்த குழந்தையினுடைய வயறு ரொம்பபடி பண்றான். அம்மா என்ன பண்ணுவா? சாதாரணமாக குழந்தைய அணைச்சுப்பா, குழந்தைக்கு வேண்டியதான வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு கொடுப்பா, நல்ல வஸ்திரங்களாக. வயர் ரொம்ப ஆகாரத்தை கொடுப்பா. இதெல்லாம் பக்தி மாத்தா பக்தாட கொடுக்குற. பக்திங்கிற ஒரு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த குழந்தைக்கு இப்படி கொண்டா. அதுக்கப்புறம் இல்ல, அந்த குழந்தைக்கு ஒரு விதமான துன்பமும் வரப்படாது, கஷ்டமும் வரப்படாது. அதுக்காக உடம்புல ரக்ஷ பண்ணிப்பா, தாயத்தை கட்டி வைப்பா, அங்கங்க திருநீர் அணைச்சு விடுப்பா. அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டமும் வரப்படாது, திருஷ்டி தோஷம் வரப்படாது. இப்படின்னு
திருஷ்டி தோஷம்லாம் ஒண்ணும் இல்லைன்னாலும் அது அம்மாவுக்கு தெரியாது. எந்த அம்மானாலும் படிச்ச அம்மானாலும் சரி, அது குழந்தைக்கு இதெல்லாம் வரப்படாது அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்காக என்ன பண்றது, திருநீரை அங்கங்கே பூசி வைக்கிறது, ருத்ராட்சம் கட்டி வைக்கிறது. ஏண்டா அது இருந்தா ஒரு தோஷம் வராது, ஒரு நினைப்பு, ஒரு நம்பிக்கை தானே. அதே விதமா ருத்ராட்சர் பசிதேன தேவபுஷோ ரக்ஷாம் பவத் பாவனா பரியங்கே, அந்த குழந்தைக்கு ருத்ராட்ச கட்டி, அதே போலயே அந்த குழந்தைக்கு பசிதேன தேன வபுஷா திருநீர் அணியும்படி பண்ணி காப்பாற்றுறாளோ அப்படின்னு ஒரு அம்மா எப்படி குழந்தைய காப்பாத்துறாளோ அதே போல சிவபக்தின்னு ஒண்ணு இருக்குமே. ஆனால் மனுஷனுக்கு ஒரு கவலையும் இல்லை, எல்லா விதமான துன்பங்களும் வராம காக்கப்படும் அப்படின்னு விசேஷமாக சொல்கல்வி நிவேசிய. அதுக்கு பிறகு எப்படி பர்யங்கே பவத் பாவனா பர்யங்கே விநிவேசிய பக்தி ஜனனி, பவத் பாவனா பர்யங்கே சிவபாவனை அப்படிங்கிற ஒரு கட்டில போட்டு, ஒரு மெத்தையில போட்டு தூங்கும்படி பண்றாங்க. சிவபாவனை இருக்குமையானால் இது மேல வேற ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு காப்பாத்துறான்னு பார்த்தோம். விநிவேசிய பக்தி ஜனனி பக்தார்பகம் ரட்சதி. என்ன மனுஷால அர்பகாள் ஒண்ணும் தெரியாதுவா. நம்ம நினைச்சிருக்கோம், அது படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கோம், அது பண்றோம், இது பண்றோம், நமக்கு எல்லாம் தெரியும். எல்லோருக்கும் சர்வஜன்னு ஒரு நினைப்பு. ஆனா விவகாரம் என்ன, நடைமுறையில பார்த்த நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. எப்படி துன்பம் வருது, இதை தாண்ட வழி என்ன, மறுபடியும் இப்படிப்பட்டதான துன்பம் வராம நமக்கு இருக்கணுமே. எல்லா இடத்துலயும் துன்பம் வருது, வீட்டுல சரி, ஆபீஸ்ல சரி, ரோட்ல போனாலும் சரி, எங்க போனாலும் ஏதோ ப்ராப்ளம் வருது. எந்த ப்ராப்ளமும் வராம இவனுக்கு இருக்கணுமே. ஏன்னா இவன் எப்படி நடந்துக்கணும், எப்படி இவன் இருக்கணுங்கிற விவகாரங்களை எல்லாம் பக்தி காப்பாத்துறாளாம். ஆகையால் மனுஷனுக்கு வேண்டியது முக்கியமாக பக்திங்கிறது வேணும் அப்படின்னு பக்தி எப்படி உதவுகிறதுங்கிற விவகாரம் நமக்கு சொன்னார். அதற்கு பிறகு அடுத்ததாக ஸ்லோகத்துல மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷாம்புரிஷே ஜனம் புரதிபோஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷகபலம் நவ்யோபஹாராயதே பக்திக்கிம் ந கரோத்யஹோ வரஜரோ பக்தாவதம்சாயதே அப்படின்னு 63வது ஸ்லோகம். கண்ணப்ப நாயனாருடைய திவ்யமான ஒரு செய்தி. 63 நாயன்மார்கள் பார்க்கிறோம். அந்த நாயன்மார்கள்ல எல்லாரும் சிவனடியார்கள். சிவனிடத்துல உயர்ந்ததான ஒரு பக்தியை வச்சிருந்தவா. பக்தின்னு ஏதோ சாதாரணமா அப்படியே கோபுரத்தை பார்த்து கன்னத்துல போயிட்டே இருக்கமல்ல, இந்த பக்தி இல்ல. தன்னை அர்ப்பணம் பண்ணினதான ஒரு பக்தி. நமக்கெல்லாம் ஏதோ எதுனா ப்ராப்ளம் வந்தா பகவானை சுத்த போறோம், ஒண்ணும் இல்லைன்னா ஆத்துல இருக்கோம், டிவி பார்க்கணும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், இவ எல்லாம் இருக்கிறப்ப பகவான் பத்தி ஞாபகமா வருது. கவலை வந்தாட்டா மனுஷங்களுக்கு பகவானுக்கு ஞாபகம் வருது. அப்ப ஞாபகம் வந்தாலே அவன் வசதிங்கிறார் பகவான். ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீட்ட பரதர்ஷபா. உனக்கு கவலை வந்த போதாவது என்ன நினைக்கப்பா நீ வசதிங்கிறார். ஏன்னா உதாரா சர்வையே வைத்தே, எல்லாரும் உதாரால் தான். இந்த பகவானுடைய கடாட்சத்தை பார்க்கலாம். இருந்த போதிலும் உயர்ந்ததான ஒரு பக்திய, தன்னைத்தானே அர்ப்பணம் பண்ணினதான ஒரு பக்தி, அந்த பக்தி உடையக்கூடியதான 63 நாயன்மார்கள்ல இந்த கண்ணப்ப நாயனாருங்கிற ரொம்ப வசதி. அவருடைய சரித்திரத்தை விசேஷமாக நமக்கு கொடுத்திருக்காரு ஆச்சாரியா. அந்த கண்ணப்ப நாயனாருடைய ஒரு ஸ்வரூபம் அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்ற. இந்த கண்ணப்ப நாயனாருங்கிறவர் காளஹஸ்தீஸ்வரர் இடத்துல அவ்வளவு ஒரு அபிமானத்தோட இருந்தவர். அவர் ஒரு வேடர். அவர் சாதாரணமாக மற்றவர்கள் மாதிரி வேதாத்தியனங்கள்லாம் பண்ணல, எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது. ஆனா பகவான் இடத்துல பிரீத்தி, அந்த பிரீத்தியும் பகவான் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தியும் அதுக்கு ஈடு இல்லாம போயிடுது. ஞாபகம் சொன்னா நம்ம நினைக்கிறோம் அது வாசிக்கணும், இதை வாசிக்கணும், அப்பதான் இருக்கணும், அப்பதான் பகவானுக்கு நம்ம மேல பிரேம வரும். அது இல்ல. பகவானுக்கு இந்த மொழி அந்த மொழின்னு நிச்சயம் இல்லை. அவருக்கு வேண்டியது பக்தி மொழி, அவருக்கு வேண்டியது ஆச்சாரம். அவாவா ஆச்சாரத்தோட இருந்தா சரி. எல்லோரும் அந்த மாதிரி இருக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அவளுக்கு எந்த ஆச்சாரம் உண்டோ அந்த ஆச்சாரம் தான். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதா சம்சித்திம் குருநந்தனா. அவளுக்கு என்னென்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலே போரும் பகவான் அடையலாம். ஞாபகம் வச்சுக்கணும். நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு எந்த தர்மம் இருக்கோ அதை பண்ணிட்டே இருக்கா. என்ன எல்லா வழியும் கடைசியில பகவான் இடத்துல தான் போய் சேர்றேன்.
வழியை நீங்க மாத்தின்றதுனால வசத்து இல்ல, சில சமயத்துல கஷ்டமும் வந்துடும். ஏன்னா அந்த வழியில ஏதாவது ப்ராப்ளம் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிற வழியில நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி போனான்னு நமக்கு ரெக்கார்டு இருக்கு, அவளை கேட்டா சொல்லுவா. அதனால ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவஹா அப்படிங்கிற பகவான். அதனால அவா தர்மத்துல இருக்கணும். இந்த கண்ணப்பனா இருக்க அவர் வேடன் பாவம், வேடனா இருக்கிறதுனால அவருக்கு இந்த பூஜை பண்றது இந்த விவகாரங்கள்லாம் தெரியாது. ஆனா அந்த காளஹஸ்தீஸ்வரன் மேல ஒரு ரொம்ப அபிமானம், ஒரு பற்றுதல். அவர் தான் ரொம்ப வசதின்னு நினைச்சுண்டு அவருக்கு அவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்க. இவர் என்ன பண்றார், காலம் ரெண்டு சாயங்காலம் வரைக்கும் வேட்டையாடுறது, அதான அவருடைய தொழில். வேட்டையாடிட்டே இருக்கார் காட்டுல. இந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடிவிட்டு அத கிடைச்சதான ஒரு மாம்சம் இருக்க, அந்த மாம்சத்தை அவரே பதம் பண்றார். ஏன்னா சிவனுக்கு கொடுக்கணுமா, அதெல்லாம் எடுத்து விட்டா அந்த மாம்சத்தை எடுத்து அந்த இறைச்சியை நல்லா நெருப்புல போட்டு அதை நல்லா வேக வச்சு அதுல எங்கெங்க கடினமான பாகம் ரொம்ப கட்டியா இருக்குமே ஆனால் அது தன் பல்லாலேயே கடிச்சு அதை மெத்த ஆக்கி அதுல தேனை நிறைய ஊற வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறணுமா தேன்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றார், கொண்டு வந்து பரமேஸ்வரன் நைவேத்தியத்துக்கு பண்றார். எப்படி இருக்கு பாருங்க. எந்த பரமேஸ்வரனுக்கு வைதிகமாக அபிஷேகங்கள்லாம் பண்ணி அவருக்கெல்லாம் பில்வங்கள்ல ஏகஞ்ச பில்வம் அப்படின்னு சொல்லி சசலிலும் கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா அப்படின்னு விசேஷமாக மடியாக இந்த ஸ்வர்ணமுகி ஜலம், அங்க பக்கத்துல இருக்கிற நதிக்கு ஸ்வர்ணமுகி அப்படின்னு பேரு. அதுல வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து கங்கைக்கு சமாரமாக அதை கொண்டு வந்து அதுல போட்டு அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு ருத்ரங்கள்லாம் ஸ்ரீருத்ரங்கள்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அவருக்கு விசேஷமாக உயர்ந்ததான ஒரு பலன்களையும் நைவேத்தியத்தையும் பண்ணி வச்சுட்டு போனா ராத்திரி வேளையில இவர் வர்றார். ஏன்னா இவருக்கு ராத்திரி வரைக்கும் காரியம் இருக்குன்னு காலம் அப்படியே வேட்டாடிட்டே இருக்கார். எல்லாத்தையும் பதி பண்ணி ராத்திரி என்ன பண்ற, அந்த பரமேஸ்வரனுக்கு அங்க இருந்து அந்த ஸ்வர்ணமுகி நதியில இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ற, இருக்கிறது 2 கை தான். என்ன பண்றது, மனுஷன் தானே, 2 கை. ஒரு கையில வில்ல வச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையில என்ன பண்றார், இந்த மாம்சத்தை தயார் பண்ணி வச்சிருக்காரு பரமேஸ்வரனுக்கு கொடுக்கணும்ட்டு அந்த மாம்சத்தை கொண்டு வர. அப்புறம் பரமேஸ்வரருக்கு அபிஷேகத்துக்கு என்ன பண்றது, ஜலம். ஆக என்ன பண்றாரு, அந்த ஸ்வர்ணமுகி நதியில இருந்து ஜலத்தை வாயால கொண்டு வர. கொண்டு வந்து அதை கொண்டு வந்து பரமேஸ்வரனுடைய லிங்கத்துக்கு மேல உமிழ்கிற. என்ன சுவாமின்னு, அது பரமேஸ்வரனுக்கு அபிஷேகமா, அவர் பூஜை அப்படின்னு இப்படியும் பண்ணலாமா, பகவானுக்கு கோபம் வராதான்னு. பகவான் கோபிச்சுக்கல. பகவான் என்ன பார்க்கிறார், அவருடைய பக்தியை பார்க்கிறார். என்ன பண்றார், இவர் கொண்டு வந்து பூஜை பண்ணின பூஜாரி பண்ணி இந்த பூஜைகள்ல புஷ்பங்கள்லாம் அப்புறப்படுத்தி விட்டு நீட்டா ஆக்கி விட்டு அதுக்குள்ள என்ன பண்றார், தன் வாயில இருந்து கொண்டு வந்ததான ஸ்வர்ணமுகி ஜலத்தை உமிழ்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை விட்டு அந்த பரமேஸ்வரனுக்கு என்ன பண்றார், விசேஷமாக தன் கொண்டு வந்ததான நைவேத்தியத்தை வச்சு ஒரு மணி நேரம் அந்த பரமேஸ்வரருக்கு எதிர்க்க தியானம் பண்ணிட்டே இருக்க. பாருங்க, தியானம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. பரமேஸ்வரா காப்பாத்து அப்படின்னு நினைச்சுட்டு பரமேஸ்வரனே நினைச்சுட்டு இருக்க. காலம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் பண்ற காரியம் தான். வேட்டை ஆடிண்டே இருந்தாலும் பரமேஸ்வரனுக்கு நல்ல பொருளா கிடைக்கணுமே, நல்ல கொழுத்ததான ஒரு முருகன் கிடைக்கணுமே, அதுக்கு பண்ணணுமே, இதேதான் அவருடைய நினைப்பு. எத்கரோஷ இதஸ்னாது எஜ்ஜுஹோதி ததாதி தத்குருஷ்வம் அதர்ப்பணம் எத்தபஸ்தி கௌந்தேய தத்குருஷ்வம் அதர்ப்பணம் இப்படிங்கிற அபிப்பிராயத்தை அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. பகவத்கீதையில ஒன்னும் தெரியாது அவருக்கு. ஆனா என்ன, ஏதோ ஜன்மாந்தரத்துல பண்ணினதான ஒரு அபிப்பிராயத்தினால அவர் பண்ணிட்டே இருக்க. அந்த பகவான் இடத்துல பரமேஸ்வரன் இடத்துல அலாதியான ஒரு பக்தி. அவரை விட்டு ஒரு க்ஷணம் இருக்கப்படாது. அவர் பசியோட காத்துட்டு இருப்பாராம். நான் ராத்திரி விட்டு போறேனே, காலமேந்து பரமேஸ்வரனை கொண்டும் இல்லையே அப்படின்னு நினைச்சு வேக வேகமா வந்து அவருக்கு கொடுத்து இதெல்லாம் பண்ணிவிட்டு போறார். இப்படி சில நாள் நடந்துட்டே இருக்கு. பாக்கலாம் அங்க இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் இருக்கிற பார்த்தீங்களா, சிவனடியார் அர்ச்சகர், அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம தினந்தோறும் இப்படி பண்ணி போட்டா பகவானுக்கு காலமே வந்து பகவானுடைய பூவெல்லாம் கலந்து இருக்கு, முன்னால மாம்சம் இருக்கு, அதை தொடர்றதுக்கு இவருக்கு கஷ்டம். எதை ரொம்ப பத்திரம்னு நினைச்சுட்டு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுட்டு பகவானுக்காக கொண்டு வந்து வச்சாரோ அந்த மாம்சத்தை தொடர்றதுக்கே இவருக்கு பயமா இருக்கு. ஏன்டா இவர் இப்படி வளர்ந்த, இவரை சொல்லி லாபம் இல்ல.
என்ன பண்றது, அந்த சிவகேசரின்னு பேர் அவர் அந்த அர்ச்சகருக்கு. அவர் இதை கொண்டு வந்து என்ன பண்றாரா, அதை தூக்கி அப்படியே ஒரு கொச்சினாலேயோ ஏதோ எடுத்து அந்த பக்கம் போட்டு பரமேஸ்வரனுக்கு ஐயா இப்படி பண்ணி விட்டீங்களே, யாரோ பண்ணிட்டு இருக்காரு, உங்க எல்லாம் அபவித்திரமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் 2 குடம் 3 குடம் தீர்த்தத்தை கொண்டு பரமேஸ்வரன் மறுபடியும் கம்ப்ளீட்டா அலம்பி வச்சு எல்லாத்தையும் மறுபடியும் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி என்னடா சின்ன இப்படி எல்லாம் கட்ட கதைகள்லாம் நடந்து அவருடைய அபிப்பிராயம் அது. இப்படி பண்ணிட்டே இருக்கார். அவரும் பாக்குறார், நானும் பண்ணிட்டு இருக்கேன், தினந்தோறும் யாரோ ஒருத்தர் வராரு. இப்ப மாதிரி கோவில் எல்லாம் பெரிய கதவுகள்லாம் பழைய நாள்ல கிடையாது, அதை பார்க்கணும். இப்ப எல்லாம் கோவில்னு வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு கதவு, மெயின் கதவு, கர்ப்பகிரகத்துக்கு ஒரு கதவு, அதுக்கப்புறம் வேலை கதவு, வெளியில ஒரு கதவு, இப்படி மூடி விட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பழைய நாள்ல ஒண்ணும் கிடையாது. அதுலயும் காட்டுல இருக்கக்கூடியது. அப்பெல்லாம் காடுன்னது இவர் பார்த்துட்டு இருக்க. நானும் தினந்தோறும் பண்றேன். இப்படி பண்ணின பிறகு மறுபடியும் ஒருத்தர் வந்து பண்றாரு. தினந்தோறும் சிம்பிளா பூஜை நடக்கிறது விட்டு இவ்வளவு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இவருக்கும் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது. அது பாட்டு அப்புறப்படுத்த நம்ம பூஜை பண்ணிட்டு போலாம்னு இல்லை. அப்ப இருக்கக்கூடியதான அர்த்தகாலுக்கு அவளுக்கும் பகவான் இடத்துல அவ்வளவு பிரியம். என்னடா தினந்தோறும் கம்ப்ளீட்டா எடுத்து சுத்தப்படுத்தி மறுபடியும் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் அவருக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சு இவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்கு, யாரு பண்றா அப்படின்னு ரொம்ப நாள் பார்த்தா தெரியல. ஏன்னா அவர் சாயங்காலம் கிராமாந்தரம் அங்கேயா 6-7 மணிக்கு கோயில் போட்டுட்டு போயிடுவார். அவர் ராத்துக்கு போகணும். வீடும் பக்கத்துல கிடையாது, இது ஒரு 2 மைல் இருக்கும். அங்கே போகணும். வழியில எல்லாம் காடு மிருகங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வேடனுக்கு பயம் இல்லை, என்ன அவருக்கு பயம். என்னடா அவர் சாயங்காலத்துல ஒரு 7-8 மணிக்கு அவர் ராத்துக்கு போயிடுவார். இவர் பாட்டுக்கு ராத்திரி 8-9 மணிக்கு வரார், எல்லாத்தையும் முடிச்சுண்டு. இவர் பாட்டுக்கு தினந்தோறும் இப்படி பண்ணிட்டு இருக்கார். இவரும் பார்த்தாரா, என்னடா இது நமக்கு இப்படி ஆயிடுது, அனாவசியமா இப்படி மாட்டிண்டோமே, நம்ம விடவும் முடியல பிடிச்சுக்கவும் முடியல. சரி போனா போறது ஏதோ பகவானுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு ஓட முடியல. என்னடா பண்றதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார் அந்த சிவகேசரி. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கவலைப்பட்டு அவர் தூங்கினார். ஒரு நாளைக்கு தூங்கும் பொழுது சொப்னம் வந்தது. இப்படி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மாதிரியே அந்த பக்தன் நீர் எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அதே போல அந்த பக்தனை எனக்கு பண்ணிட்டு இருக்கார். உங்க பூஜை முறை உங்களது, அவா பூஜை முறை அவளது. எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். புஷ்பமோ பலமோ மாம்சமோ ஏதோ அவர் சாப்பிடுறது அவர் கொடுத்துட்டு இருக்க, நீங்க உட்கொள்றது நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்க. இதனால அவரை தப்புன்னு நினைக்கப்படாது. யாரோ வந்து என்னுடைய கோவிலை எல்லாம் பிராங்கணத்தை எல்லாம் கெடுத்து விடுறானேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு பக்தனை பத்தி மனசுல நினைக்கப்படாது. அது சிவனடியார சிவபக்தால யாரும் ஒண்ணும் நினைக்கப்படாது. ஏன்னா சிவபக்தால வச்சா சிவனுக்கு ரொம்ப கோபம் இருக்கும். பரமேஸ்வரனுக்கு தன்னை விட தன் பக்தன் இடத்துல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. சிவனையே வைங்க, அவர் ஒன்னும் சும்மா தான் இருப்பார். குழந்தை வைக்கிறதுன்னு அம்மா அப்பாவை குழந்தை வைய, அந்த அம்மா அப்பா கோச்சுக்குமா. சின்ன குழந்தை தெரியாம காலால எட்டி உதைக்கிறது. அம்மா மடியில போட்டிருக்க அம்மா குழந்தைய, அந்த குழந்தை காலால எட்டி உதைக்கிறது. அம்மா கோச்சு பாடவா, அந்த காலை பத்திரமா புடிச்சுப்பா, எட்டி உதைக்காதுன்னு. அம்மாக்கு தெரியுமோ இல்லையோ இந்த குழந்தை அப்படின்னு. ஆனா அந்த சிவனுக்கு தன்னை வச்சாலே ஒண்ணும் பண்ண மாட்டார், தன் பக்தால ஏதாவது வச்சா ரொம்ப கோபமா. அப்படி அவர் பார்த்தார், இப்படியெல்லாம் பக்தரை வையாதீங்கன்னார். சரினார். ஆனா அவருக்கு தெரியும் இவர் அவ்வளவு சீக்கிரமாக மனசமாதானம் ஆக மாட்டார். ஏன்னா இப்படி வளர்ந்துட்டார். அவளுடைய வளர்ச்சி இருக்கும் இல்லையா. அவ என்ன பரமேஸ்வரனா ரொம்ப மடியா இருக்கணும், ஆச்சாரமா இருக்கணும், ஈர துணியோடு. ஆந்திரா எல்லாம் பொண்ணு ஈர துணியோடு தான் இருப்பா. நமக்கு ஈர துணி அச்சான்யம் பண்ணிப்படாதுப்பா. விவகாரம் என்ன, ஈர துணி சாப்பிடுறத கூட ஈர துணியோட தான் சாப்பிடுவோம். என்ன சுவாமி அவளுடைய மடியது. விவகாரம் என்னடா, அவர் அப்படி ஈர துணியோட வந்து பகவானுக்கு பூஜை பண்ணி இப்படி மடியா பத்திரமா இருந்துட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் இதை இப்படி வச்சுட்டு இருக்காள, இதெல்லாம் பகவான் பரமேஸ்வரன் ஏத்துக்கிறான்னு சொப்பனம்னா அது நிஜமா அப்படி ஆரம்பிச்சிடும். அவர் பார்த்தா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சடையானால் நாளைக்கு ராத்திரி நீங்க என்ன பண்ணுங்க, பூஜை பண்ணிவிட்டு அந்த மரத்துக்கு பின்னால, அந்த லிங்கத்துக்கு பின்னால ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருங்க, அப்புறம் விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற. சரி, அப்படியே நினைச்சு இதை பார்க்கணும்னு ஒரு ஆசை சாதாரணமா இருந்தாலே ஒரு இது, அதே இது போல நடக்கிறது சொப்னத்தை வந்தது நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நிஜமாகவே ஒரு ஆசை வந்துருச்சு இவருக்கு. வீட்டுல சொல்லிவிட்டு வந்துட்டேன், பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மரத்துக்கு பின்னாலே நிக்கிற. 7 மணிக்கு போக வேண்டியவர் 8, 9 மணி வரைக்கும் ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரியோ இருட்டோ இருக்கு.
அங்க இருந்து வராரு, ஓடி ஓடி வராராம் இவர் கண்ணப்ப நாயனார். என்ன சுவாமின்னார், கையில மாம்சத்தை எடுத்துட்டு இருக்காரு, இதை எடுத்துட்டு இருக்காரு. வர காலத்திலேயே இந்த பரமேஸ்வரன் இந்த சிவகேசரி முனிவருக்கு அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை காட்டணும். ஏன்னா இவர் எப்படி இருக்காருன்னா, தான் தான் வசதி, தன்னுடைய பூஜை மரத்தான் வசதிங்கிற எண்ணத்துல இருக்கார். இவரையும் பனிஷ் பண்ணப்படாது, அதே சமயத்துல அவர் வசதியும் இவருக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார், அந்த பரமேஸ்வரன் அவர் வர காலத்துல அவருடைய வலது கண்ணுல இருந்து ரத்தம் தார தாரையா கொட்டிட்டு. இது சிவகேசரி முனிவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் அதுக்கு பின்னால்னா, லிங்கத்துக்கு பின்னால்னா இருக்கார். அழகா அலங்காரம் பண்ணியிருக்கார், மாலையெல்லாம் சாத்திருக்கார். அங்க இருக்கக்கூடியதான காட்டுல இருக்கிற புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அது நீதா மாலையை தொடுத்து, இப்ப என்ன மாலையை எல்லோரும் கொண்டு வந்து கொடுக்குற பக்தாள். பழைய நாள்ல ஒண்ணும் கிடையாது, காட்டுல இருக்கிற கோயிலோ இல்லையோ அந்த புஷ்பங்கள்லாம் எடுத்து நல்ல மாலையா சாத்தி பரமேஸ்வரனுக்கு அலங்காரம் பண்ணி நீட்டா வச்சு விட்டு அவர் போயிருக்காரு. ஆனா இந்த பரமேஸ்வரனுடைய வலது கண்ணுல இருந்து ரத்தம் தார தார சொட்டு சொட்டா கொட்டிடும். இதை எட்டி வரக்கூடியதான கண்ணப்ப நாயனார் பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு அங்கிருந்து ஓடி வர, என்னடா ஆச்சுன்னார், மனசு தாங்கல அவருக்கு. என்ன ஆச்சுன்னு, எங்க பரமேஸ்வரன் கண்ணுல இருந்து ஜலம் வருதே, நான் டிலே பண்ணி விட்டேனே, என்ன நேரத்துல இருந்து கொட்டுறதோ, என்ன ஆச்சோ, பரமேஸ்வரனுக்கு என்ன வலிக்கிறதோ, ஓடி வரான். வர காலத்துல கையில இருக்கக்கூடியதான மாம்சம் கீழே விழுந்து, வாக்கில் இருக்கக்கூடியது அவர் பேசினாரோ இல்லையோ, வாக்கில் இருக்கக்கூடியதான ஜலம் எல்லாம் கீழே விழுந்து. இருந்தாலும் ஓடி வர வந்து, ஹரே கிருஷ்ணா பரமேஸ்வரா, இப்படி பண்ணி விட்டதே, என்ன ஆச்சு, எப்ப திறந்து விழுகிறது, ஏனாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பரமேஸ்வரர்கிட்ட பதில் சொல்றவரா அவர் சொல்ல போறாரு அவர். ஆனா அவரே லீல பண்ணியிருக்கார், இவருக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னு, சிவகேசரி முனிவருக்கு விஷயம் தெரியணும் என்பதற்காக அவர் பண்ணினதான லீல. கிட்ட வர வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, பரமேஸ்வரா என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு, இருந்தாலும் நான் வழி பார்க்கிறேன். ஞாபகம் வச்சுக்கணும், காட்டுல இருக்கக்கூடியதான மனுஷர்களுக்கெல்லாம் வைத்தியங்கள் எல்லாம் தெரியும். நமக்குதான் ஏதாவது வியாதி வரதுக்கு முன்னாலே டாக்டர்கிட்ட ஓடுவோம். முதல்ல கேட்கறத டாக்டர் இது கேன்சர் ஆகுமா, அவனுக்கு இது டாக்டருக்கே டவுட்டே வந்திருக்காரு. இவ கேட்கறது அப்படி என்னமோ வலிக்கிறது, இது கேன்சர் ஆகுமா, அவர் பார்த்தார். சரியான பயத்துல இருக்கார். பெரிய லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் டிக் பண்ணி கொடுத்துறாரு, பாயிண்ட் வாங்க. அவரே சொல்ற, ஒண்ணுமே கிடையாது சுவாமி, விவகாரம் முழுக்க மனுஷன்னு இருந்தா வரத்தானே வரும், ஏதோ அதுக்காக கவலைப்படலன்னு. இவாளுக்கு அவ்வளவு பயம். முதல்லயே டாக்டர் எல்லா டெஸ்டும் பண்ணி விடுங்க, காசு செலவாது பார்க்க வேண்டாம் நீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னா, அவர் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நீங்க சரியா படிக்கலையேங்கிற எண்ணம் வரும் அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சரி என்ன பண்றாரு, அது வரைக்கும் டெஸ்ட் கொடுத்துட வேண்டியது. அவனும் அப்பவே ரிசல்ட் கொடுக்கறானா, நாளைக்கு வாங்குவோங்க, நாளைக்கு ராத்திரி வர வரையும் டாக்டரை பாக்குற வரையும் அனாவசியமான டென்ஷன், ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் என்ன ஆச்சோ என்னமோ, அது வேற சீல்டு கவர்ல போட்டு ஒட்டி கொடுக்குறான். டாக்டர் கிட்ட போனா என்ன எல்லாம் பார்த்து சிரிக்கிறார், ஒண்ணுமே இல்லையேன்னு. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இது இவ்வளவு செலவாயிடுத்து, பரவாயில்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மருந்து கொடுக்கறாரு பாரு. இதெல்லாம் இந்த வம்பெல்லாம் பழைய நாள கிடையாது. அவ எப்படி அந்த காட்டுல இருக்கக்கூடியதான் இதுக்கு இந்த பச்சில இருந்து தெரியும், அது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லா இலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு நமக்கு. ஆனா அங்க இருக்கிறவாளுக்கு கரெக்டா தெரியும். அதுலயும் இது போல வேடர்களா இருக்கிறவாளுக்கு கரெக்டா இது என்ன ஏதுன்னு தெரியும். அத அங்கே போனார், அங்க இருக்கக்கூடியதான இலையெல்லாம் கொண்டு வந்திருக்கார். கொண்டு வந்து நன்னா அதெல்லாம் இது பண்ணி ஜூஸ் பண்ணி பிழிஞ்சு அந்த இலைக்குள்ளேயே நடுவுல இதை வச்சு அவர் கண்ணுல அப்பினார். கண்ணுல அப்பினாலும் பரமேஸ்வரனுக்கு என்ன ஆச்சுன்னு அதை பார்த்த இந்த பக்தியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. பரமேஸ்வரனுக்கு எல்லாமும் தெரியும். இவரிடத்துல இந்த கண்ணப்ப நாயனாருக்கு எவ்வளவு பக்தி இருக்குங்கிறது வரைக்கும் நன்னாம அறிவார் அவர். இருந்தாலும் அத நமக்கு அந்த சிவகேசரி முனிவருக்குன்னா தெரியணும். இது அப்பினார். அப்பினாலும் என்ன ஆச்சுன்னார், ஒரு 2 க்ஷணம் சும்மா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சது. இவர் பார்த்தார், கண்ணுல வியாதி வந்து அதுக்கு வேண்டியதான மருந்தெல்லாம் நான் கொடுத்துருக்கேனே, அது இன்னும் சரியா வரலையே, உங்களுக்கு என்ன வியாதியோ தெரியலையே, இதுக்காக காலம் எழுந்து இது எதை பண்றதுக்குள்ள சரியா இருக்காது. அதுக்காக என்ன பண்ணணும், இந்த கண்ணுக்கு நான் என் கண்ணை கொடுக்குறேன். ஒரு மண்ணும் கண்ணுக்கு கண்ணை கொடுத்தா சரியாயிடும் நினைச்சுட்டு என்ன பண்ணினார், தன்னுடைய வலது கண்ணை எடுத்து அதுக்கு மேல வச்சுட்டார். அப்படியே தன் கையில அம்பு இருக்குன்னு அம்பு எடுத்தார், நோண்டினார். என்ன சார் செப்டிக் ஆகுமே, இதெல்லாம் ஒண்ணு கேட்கக்கூடாது.
நடந்த கதை என்ன விவகாரம் முழுக்க அதெல்லாம் யோஜனை பண்றதுக்கு சமயம் இருக்கா? பரமேஸ்வரனுக்கு அப்படி ஆயிடுது, என்ன பண்றது? நோண்டினார், அந்த கண்ணை எடுத்தார், அதுக்கு மேல வச்சு விட்டார். வச்சதுமே என்ன ஆச்சுன்னு அதுக்கு வரதெல்லாம் நின்று போயிடு, கம்ப்ளீட்டா ரத்தம் எல்லாம் கொட்டுறது நின்று போயிடு. நல்லா அழகா இருக்கு, சந்தோஷப்பட்டாரு. ஆஹாஹா பரமேஸ்வரா, எனக்கு கண்ணு போனா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கல, நீங்க ஆனந்தமா இருக்கு. அதுதான் பக்திங்கிறது. பக்திங்கிறது நானும் பரமேஸ்வரனும் ஒண்ணுங்கிற எண்ணம். நம்ம சும்மா சொல்றோம் அமித்யே விபாவையே பவானி அப்படிங்கிறோம். நீங்க நைவேத்தியம் பண்ணியிருந்தாரு, ஒரு பழம் அம்பாள் சாப்பிட்டோம், அடுத்த நாள் நைவேத்தியம் பண்ண போறா, அத்து நிறைய வடை நைவேத்தியம் சக்கர பொங்கல் வச்சு ஒரு 4 வடை சாப்பிட்டோம்னு இனிமேல் அம்பாளுக்கு நைவேத்தியம் கிடையாது. சொல்றதுதான் நானே அம்பாள் நானே அம்பாள் சொல்றதே தானே, ஒண்ணும் பண்றது இல்ல. நம்ம பக்தி இந்த லெவல்ல இருக்க. ஆனா பரமேஸ்வரனை நான் எனக்கூடியதான எண்ணத்தோட சென்றார். அப்ப தன்னுடைய கண்ணை எடுத்து அவரை கொடுத்தார். அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தார், கண்ணுல ரத்தம் வராத பார்த்தார், சந்தோஷப்பட்டார். இப்படித்தான் என் கண்ணு வலி இருந்தா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு. ஆனா கொஞ்ச நேரம் என்ன ஆச்சுன்னு, இவர் வலது கண்ணுல கொட்டாரோ இல்லையோ டக்குன்னு இடது கண்ணுல ஜலம் வராது, ரத்தம் வர ஆரம்பிச்சது. ஆடாடாடாடா, நான் இப்படி பண்ணினேனே பரமேஸ்வரா அப்படின்னு நினைச்சு என்ன ஆச்சோ என்னமோ, இதுக்காக மறந்து கொண்டு வந்தா சரியாகுமோ இல்லையோ யோசனை பண்ணி பாக்குறார். ஆனா பரமேஸ்வரன் நான் போய் மருந்தை கொண்டு வந்து அதெல்லாம் நல்லா நழிச்சு அதெல்லாம் சார பிழிஞ்சு மறுபடியும் அதை கொண்டு வந்து கட்டை போட்டு, இது வரைக்கும் பகவானுக்கு ரத்தம் இது வலிக்குமோ இல்லையா, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா, குழந்தைக்கு இப்படி வலிக்கிறது அப்படின்னு துடிச்சு போயிட்டார். சரி என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி எனக்கு இந்த கண்ணு இருக்கு, இன்னொரு கண்ணு இருக்கா இல்லையா, இந்த கண்ணு நான் கொடுத்துறேன். வலது கண்ணுக்கா வலது கண்ணை கொடுத்தேன், இடது கண்ணில் வலிக்கிறதுங்கிறதுக்காக இடது கண்ணையும் நான் நோண்டி விடுறேன் அப்படின்னு அம்ப கையில எடுத்தேன். பரமேஸ்வரன் பார்த்தாராம், அடாடா இவன் பண்ணினாலும் பண்ணி விடுவான். என்ன ஞாபகம் வச்சதோ, இந்த படிச்சவாளுக்குதான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன முன்னாலும் பின்னாலையும் பாக்குறது. சாதாரணமான மனுஷாளுக்கு அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஆக்ஷன் தான். இவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான்பா அப்படின்னு நினைச்சிருந்தார். அதுக்குள்ள இவர் பண்ணார், நில்லு நில்லுங்கிறாராம் பரமேஸ்வரன். ஆனா இவர் கேட்கிற போல இல்ல. என்ன கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லுன்னு சொல்றதுக்குள்ள ஆரம்பிச்சு விட்டார் கண்ணை நோண்டுறதுக்காக. என்ன பண்ணினார், அதுக்கு முன்னால இவர் என்ன பண்ணார், ஒரு டவுட் வந்துருக்கு. நான் கண்ணை எப்படி வைக்கிறது, இந்த கண்ணையும் எடுத்து விட்டேன்னா கண்ணை நான் வைக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணினாரா, அந்த 2 கண்ணுக்கு பக்கத்து நடுவுல புருவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புருவத்துக்கு நடுவுல தன்னுடைய காலை கொண்டு வந்து வச்சிருக்கார். ஏண்டான்னா கண்ணு எடுத்தேன்னா அந்த இடத்துல கண்ணை வைக்கணும் பாருங்க. அதுக்காக அந்த செருப்போட வெகு தூரம் நடந்து வந்த செருப்பு இருக்க பார்த்தா அந்த செருப்போட இருக்க அந்த கண்ணுல வச்சுட்டு இருக்கார். ஏன்னா அடையாளம் தெரியறதுக்காக இந்த கண்ணுல இருந்து நோண்ட தொடங்கி விட்டார். பரமேஸ்வரன் பார்த்தாராம், சொன்ன பேச்சு கேட்டு யோஜனை பண்ணி இருக்கிற அளவுக்கு எல்லாம் ஆரம்பிச்சுடுவான் இந்த மனுஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு கொண்டு வந்து அவர் கையை அப்படியே பிடிச்சு விட்டாராம். இனிமேல இந்த கண்ணை எடுக்காதையும் அப்படின்னு கையை பிடிச்சாராம். அந்த சந்தர்ப்பத்துல இத மனசால நினைச்சுண்டு இந்த ஸ்லோகம் சொல்றார், மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குச்சாயதே கண்டூஷம்பு நிஷேதனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே மார்காவர்த்தித பாதுகா பசுபதே. ஹே கண்ணப்பன பரமேஸ்வரா எப்படி பண்றேன், மார்காவர்த்தித பாதுகா நடந்து நடந்து பாதிக்கு மேல தேஞ்சதான ஒரு செருப்பு. மார்க்க ஆவர்த்தித பாதுகா மார்க்கத்துல சுத்தி சுத்தி வந்ததா அந்த செருப்பு இருக்கே, அது என்ன அங்கஸ்ய குர்ச்சாயதே பசுபதே ரங்கஸ்ய பரமேஸ்வரனுடைய அங்கம், அது என்ன புருவம், அந்த இடத்துல கூர்ச்சமாக எடுத்துனர். அபிஷேகம் பண்ணும் பொழுது பரமேஸ்வரனுக்கு ருத்ராபிஷேகம் பண்றோம், ஏகாதச ருத்ராபிஷேகம் மகாபிஷேகங்கள்லாம் பண்றது உண்டு. என்ன பண்றது, 11 குடத்துல எல்லாம் வச்சு அதெல்லாம் தீர்த்தத்தை வருணன் ஆவாகனம் பண்ணி ருத்ரங்கள்லாம் சொல்லி அதுக்கு பிறகு அந்த பரமேஸ்வரனுடைய தலையில கூர்ச்சத்தை வச்சு, கூர்ச்சம்னா 16 தர்பையோ 21 தர்பையோ சேர்த்து அதை வழக்க சுத்தி வச்சு அந்த நொடியெல்லாம் ஒரு பக்கம் பராபல வச்சு அது பரமேஸ்வரன் தலையில வச்சு அப்புறம் அபிஷேகம் பண்ணணும். இப்படி அந்த கூர்ச்சம் வைக்கிற பத்தில அந்த கூர்ச்சம் மாதிரி இவருடைய செருப்பு ஆயிடுதான். ஏன்டா இவர் எதுக்காக சொல்லி வச்சிருக்கார், இவர் அபிஷேகம் கூர்ச்சம் ஒண்ணும் கிடையாது. இப்ப அபிஷேகம் வாயில இருக்கக்கூடியதான் ஜலம் எல்லாம் கீழே விட்டார், பரமேஸ்வரன் பத்தி நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல. இருந்தாலும்
இவர் என்ன பண்ணினார் தெரியுமா? கூர்ச்சம் முதல்ல தன் செருப்பு அங்கே வச்சிருக்க. பரமேஸ்வரன் மேல செருப்பை வைக்கலாமா, காலை காட்டலாமா அவருக்கு? இதெல்லாம் நீங்க வச்சுங்க. அவருடைய பக்தி, அவருக்கு பரமேஸ்வரன் கண்ணு ஒழுங்கா இருக்கணும். அதனால என்ன பண்ணினார், இந்த செருப்போட அங்க வச்சுட்டு இருக்கார். ஏ பரமேஸ்வரா, அந்த பக்திங்கிறது என்ன பண்ணிட்டு மார்கவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குர்காயதே. ஏ பரமேஸ்வரா, உன்னுடைய புருவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான இடம் இருக்கு பார்த்தல, அது கூர்ச்சம் மாதிரி அவருடைய செருப்பு வந்துருத்தே. அந்த கண்ணப்பனாருடைய செருப்பு வந்திருக்கு. என்ன பாக்கியம் பண்ணினார் ஐயா அவர். அவருக்கு எவ்வளவு பக்தியே பரமேஸ்வரத்துல. இப்படி யாராவது நினைச்சு பாப்பானா, இருந்தாலும் அதையும் நீங்க ஏத்துட்டு இருக்க பார்க்கணும். பரமேஸ்வரன் இதை ஏத்துப்பாரா? நமக்கெல்லாம் அப்பப்போ டவுட் வருது. நான் சரியா பண்றேனா, சரியா பண்ணலையா, ஒழுங்கா சொல்றேனா, இந்த பூஜை எல்லாம் எனக்கு தெரியாது, என்ன பூஜை பண்றது, எப்படி பண்றதுன்னு தெரியலையே, மந்திரங்கள் ஏதோ தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்கோம், முடிஞ்சதுதான் நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல நாளா வந்ததுன்னா அன்னைக்குன்னு பில்லம் கிடைக்காது மார்க்கெட்ல. கிடைச்சாலும் பில்லம் எல்லாம் உதுத்து கொடுக்குறான். 3000 இருக்கணுமா இல்லையா? கிடையாது. என்னடா தனி பில்லுமே கொடுக்க மாட்டான், கட்டி கொடுக்குறான். கட்டி கொடுத்தா அதை எடுத்ததெல்லாம் தனித்தனியா இதெல்லாம் வருது. என்ன பண்றது? இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, பரமேஸ்வரன் காப்பாத்துவாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனா பரமேஸ்வரன் சொல்ற அபிச்சே சுதுராச்சார பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவசிதோ ஹி சஹ. எவ்வளவு கெட்டாச்சாரம் மனசுல பக்தி இருக்கணும். வேணும்னு கெட்டாச்சாரம் பண்ணக்கூடாது. தெரியாம நீங்க எது பண்ணினாலும் பரமேஸ்வரன் அந்த வசதியா தப்பிதமாக எடுத்துக்க மாட்டார். ஆகையால் இந்த இவர் பண்ணினதான ஒரு இது இருக்கே, இதை பார்த்த ஆச்சாரியால் ஆச்சரியப்படுறார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேதனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே. திவ்யாபிஷேகம், பால் என்ன, தயிர் என்ன, அதுக்கப்புறம் தேன் என்ன, இப்படித்தானே வரிசையா அபிஷேகம் பண்றோம் பகவானுக்கு. பழங்கள் என்ன, அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம், வரிசையா அப்படியே கொண்டு வந்து சந்தன அபிஷேகம், சந்தனான அப்புறம் பன்னீர்ல அபிஷேகம், இப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ணி 1 by 1 வச்சு அப்படி அந்த பரமேஸ்வரனை பத்திரமா மந்திரங்கள்லாம் சொல்லி, ஸ்ரீருத்ரத்தை சொல்லி, பஞ்சருத்ரங்கள்லாம் சொல்லி பக்தியோடு அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே. அவர் என்ன பண்ணினார்? கண்டூஷாம்பு நிஷேஜனம். கண்டூஷம் அப்படின்னா கொப்பளிக்கிற ஜலம், வாயில கொப்பளித்த ஜலம். கண்டூஷாம்பு நிஷேஜனம் ஒரு அறிவோ. அவர் எப்படிப்பட்டவர்? முப்புறத்தை எரித்தவர். முப்புறங்களை மட்டும் எரிக்கிறவர் இல்ல, நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எனக்கூடியதான 3 சரீரங்களையும் எரிக்கிறவர். அதுக்கு எரிக்கிறதுக்கு தகுந்ததான ஒரு ஞானத்தை அளிப்பவர். எந்த ஞானம் வருமையானால் நமக்கு 3 சரீரமும் எரிஞ்சு போயிடுமோ, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் நமக்கு தெரியுமோ. வேதாந்தங்கள்ல ஆத்மாமே ஜந்தாம் ஜோதிரம் பிரஜா விபாத்மா பூயாதற்கு ஸ்வா அப்படின்னு வேதங்கள்லாம் இந்த விரஜா ஹோம மந்திரங்கள்லாம் சொல்றதோ அப்படிப்பட்டதான அந்த முப்புறத்தை எரித்ததான அந்த பரமேஸ்வரன் இருக்காரே, அவருக்கு அவ்வளவு நகை ஞானேன சதுசம் பவித்திரம் இக வித்யதே. இவ்வுலகத்துல ஞானத்துக்கு தகுந்ததான சரியான பவித்திரமான தூய்மையாக்கக்கூடியதான பொருள் வேற ஒண்ணும் இல்லை சார். அப்படி அந்த ஞானம் வேதாந்த ஜன்ய ஞானம் எத்தனையோ பிறவைகள் பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே. பல கோடி ஜென்மாக்கள், அதற்கு பிறகுதான் இந்த அறிவானது வேதாந்தங்களுடைய அறிவே காதுல கேட்கும். அவ்வளவு பவித்திரமா இருக்கக்கூடியதான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் இருக்காரே, புரரிபோ. அவருக்கு என்ன பண்ணார்? திவ்யாபிஷேகாயதே. அந்த பொன்முகலி ஜலம் சொன்னே அப்படின்னு அந்த நதிக்கு பேர் அங்கே அந்த ஊர்ல பொன்முகலிங்கிற பொன்முகலி ஜலம் அதை கொண்டு வந்து வாயால கொண்டு வந்து உமிழ்ந்தாரியா, அது உங்களுக்கு திவ்யமான ஒரு அபிஷேகம் ஆயிடுது. ஸ்வர்ணோகி ஜலம் பொன்முகம் கண்டூஷம்பு நிஷேதனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே. அதுக்கு பிறகு கிஞ்சித் பட்சித மாம்சேஷ கபலம். மாம்சம் நீங்க பழத்தை கொடுக்கணும், அன்னாபிஷேகம். முந்தானத்தில் நடந்ததோ பார்த்தீங்களா? என்ன அபிஷேகம்? 60 மூட்டை 70 70 மூட்டை அரிசியை கொண்டு வந்து அதை நன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணி, பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினா பரமேஸ்வரனுக்கு கொட்டோன்னு மழை கொட்டும்.
மழை நிறைய இருந்தது ஏனால் பக்வன்னம் பவிஷ்யதி மோததே பிரஜா, ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருப்பா. மழை கொட்டணும். கணத்துல மழை இருக்கு, குளத்துல மழை இருக்கு, இந்த ஜலம் இருந்தா போறாது. ஒரு நாள் அந்த மழை கொட்டித்துன்னா பச்சை பச்சைன்னு வருது பாருங்க பூமியில இருந்து. அந்த மரங்களுக்கும் அவைகளுக்கும் அந்த மழையில இருந்து வந்த ஜலம் இருக்கு பார்த்தா அதுதான் ரொம்ப சந்தோஷம். மீதி ஜலம் ஏதோ நம்ம ரசம் சாதம் சாப்பிடுறா போல. அந்த மழை ஜலம் வந்ததுன்னு அதுக்கு என்ன, நீங்க எல்லாம் சட்ரசத்தோட இருந்த ஆகாரம் அந்த கல்யாணத்துல போய் ரிசப்ஷன்ல சாப்பிட்டா போல. இந்த மனுஷாளுக்கு அது என்னமோ அந்த நாக்கு கட்ட மாட்டேங்கிறாங்க விவகாரம் முழுக்க. மூர்த்த தண்ணி போனா நன்னா இருக்காதான் சாப்பாடு. ரிசப்ஷன் அன்னைக்கு தான் போகணும். எது பண்ணப்படாதோ அது பண்ணினா தான் இஷ்டம். அப்படி அந்த ஜனங்கள் இதுக்கெல்லாம் புல்லுக்கும் மரங்களுக்கும் அந்த மழை கொட்டிட்டுன்னா அது என்ன ஆனந்தமாக ஒரு அனுபவிக்கிறது பார்த்தல. அப்படி அந்த ஜலம், அந்த மழை ஜலம் வரணும். மழை வரணுமே ஆனால் யஜ்ஞாத் பவதி பத்ஜன்யா அப்படின்னு மழையானது எதனால வரும்? யஜ்ஞம் பண்ணினா வரும். நிஜமான யஜ்ஞம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றது. ஏன்னா அவர் தானே யஜ்ஞத்தினால சந்தோஷம் அடையக்கூடியதான ஒரு தெய்வம். அதே போலயே சாகம்பரின்னு வேறு அம்பாளுக்கு சாகத்தினால அவருக்கு அலங்காரம் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தரம் ஆகுதும் சாகங்கள்னால அபிஷேகம் பண்ணணும். காய்கறி எல்லாம் கொண்டு வந்து எல்லா காய்கறியும் மிளகா உட்பட, அதுக்காக அம்பாள் உடம்புலயே மிளகா தைச்சிரு, திருமணியில மிளகா போட்டுறதுங்க விவகாரம் முழுக்க என்ன எல்லாத்தையும் வரிசையா போட்டு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அன்ன சமிருத்தி ஏற்படும் சொல்றது சாஸ்திரம். ஏதோ கோவில்ல அது பண்றா இது பண்றா அலங்காரத்துக்கு பண்றான்னு நீங்க நினைக்கிறேன். கோவில்ல ஏற்பட்டதான ஒவ்வொரு உற்சவமும் அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. அதுக்கு பின்னால ஆகம சாஸ்திரத்துல சொல்றது. இதே போல சாதாரணமாக கணபதி பூஜை பண்றோம் பார்த்தீங்களா, பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பழங்கள்லாம் மேல தொங்க போடுவா. சாதாரணமா இருக்கிறது. ஆனா இதுக்கு என்ன சாஸ்திரங்கள்ல விசேஷமா இதை பண்ணினா அன்ன சமிருத்தி ஏற்படும். மனுஷாளுக்கு வேண்டியது அன்னம். அதுக்கப்புறம் நீங்க டைமண்ட் வேணுமா பிளாட்டினம் வேணுமா அது இஷ்டம் இருந்தா வச்சுங்கோ. அது இல்லாத போனா ஒன்னும் குறைஞ்சு போகல. அன்னம் இல்லாத போனா வாழ முடியாதுன்னு. முக்கியமாக வேண்டியதுன்னா அன்னம் வஸ்திரம். இந்த ரெண்டு தான் பேசிக் நெசசிட்டிஸ் எல்லோருக்கும் வேணும். இதை காப்பாத்துறாள நம்ம நாட்டுல. பகவானுக்கு நீங்க பரமேஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணணும். அதே போல அம்பாளுக்கு சாகம்பரியாக உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் விசேஷமா சொல்றது. அன்ன சமிருத்தி ஏற்படணும்னு. அப்படி அந்த தீர்த்தம் இருக்கே, அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அது பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினார். வாயால கொண்டு வந்து முடிந்தார். அதுக்கப்புறம் கிஞ்சித் பக்தித மாம்சேஷ கபலம் கொஞ்சம் கடிச்சு மிச்சம் இருக்கிறது தானே வாயால கடிச்சு அதை கொண்டு மாம்சேஷ கபலம் திவ்யோ நவ்யோபகாராயதே அது புதுசாக கொண்டு வந்ததான ஒரு பதார்த்தமாயிட்டான். அப்பொழுது தயார் பண்ணி சுட சுட பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா போல அப்படி ஏத்துக்கிறாராம் பரமேஸ்வரன். பாருங்க அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு காருண்யம். ஏன்னா இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அதை தெரிஞ்சு வேணும்னு பண்ணினாரையானால் அது வேற. சிவநாமாவை சொல்லல, சிவனுக்கு ஆகுதி கொடுக்கலன்னு தக்ஷ பிரஜாபதிய கொண்டார். ஏன் தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது. இவருக்கு பக்தி இருக்கு, ஒன்னும் தெரியாது. தெரியாது போனாலும் அவர் எடுத்துட்டு இருக்கிறார். ஒரே பரமேஸ்வரன் தான். என்ன பண்ணினாரு? கிஞ்சித் பக்ஷித மாம்சேஷ கபலம் நவ்யோபகாராயதே பக்திக்யம் நகரோத்யஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயதே பக்திக்யம் நகரோதி. என்ன பண்ணாதுன்னு நினைச்சிருக்கேள் பக்தி. சோ பக்தின்னு சொன்னா அங்கோலம் நிஜபலம் சோச்சிட்ட அப்படின்னு சொன்னேனே. பக்தின்னு என்னமோ நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பக்தி என்ன பண்ணாத? உங்க மனசுல பக்தி இருந்தால் உலகத்தை ஜெயிக்கலாம். பரமேஸ்வரத்துல நம்பர் 1 பக்தனா ஆயிடலாம். நீங்க பக்தி நீங்க வரவழைக்கணும். மார்க்கெட்ல கிடைக்காத பக்தி. பெரியோர்களை அண்டணும், அவளுக்கு சேவை பண்ணணும், அவ பண்றத பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த கர்மாவை பண்ணி பண்ணி பக்தி வரணும். கர்மாவில ஸ்ரத்தா வந்தால் பக்தி வரும். ஸ்ரத்தையே இல்லாம ஏதோ ஏதோ பண்ணக்கூடாது. அந்த பூஜை பண்ணும் பொழுதோ ஜபம் பண்ணும் பொழுதோ ஹோமம் பண்ணும் பொழுதோ பெரியவர்களை அண்டி அவ பின்னாலேயே நம்ம இருந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு பக்தி தானா ஓடிடும். ஸ்ரத்தை இருந்த இடத்துல பக்தி வரும். ஆகையால் இந்த பக்தி வந்திருந்தேனால் இவ்வளவு விசேஷம் பாருங்க. பக்தோ பக்திக்யம் நகரோத்யஹோ இன்னதுன்னு சொல்ல முடியலையே, எல்லாத்தையும் பண்றதே. வனச்சரோ பக்தாவதம் சாயதே வனச்சர காட்டுல இருக்கக்கூடியதான கண்ணப்ப நாயனார் பக்தாவதம் சாயதே பக்தாளுக்குள்ள உயர்ந்ததான ஒரு பக்தன் ஆயிட்டாரு. என்ன பண்ண முடியும்?
இதுலயும் பாருங்க ஆச்சாரியாளுக்கு பக்தின்னு எத்தனையோ விதமான பக்தி சொல்லியிருக்கு. நாரத பக்தி சூத்திரங்கள்லயும் சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள்லயும் பக்தியை பத்தி ரொம்ப விசேஷமா இருக்கு. பக்தி சாஸ்திரம் ரொம்ப பெருசு. வேதாந்த சாஸ்திரம் மாதிரி பக்தி சாஸ்திரம் ரொம்ப பெருசு. பல பேர் சூத்திரங்களை எழுதியிருக்கார். இவர் பண்ணியதான ஒரு பக்திக்கு அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னா மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷம் புருஷேஜனம் புரரிபோ திவ்யாபஹாராய திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சேட கபலம் நவ்யோபஹாராயதே. இவர் பாக்குறாரா, நான் மாம்சத்தை அப்ப அன்னைக்கு நேற்று அடித்த மாம்சம் இல்ல, அன்னன்னைக்கு பிராணிய கொண்டு அதனுடைய மாம்சத்தை எடுத்து அதை நான் பதப்படுத்தி அதுல கடினமாகலாம் கடிச்சு மெத்தான ஆக்கி அதுல தேன்ல ஊற போட்டு அப்புறம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் சாப்பிட்டு நன்னா இருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனா அவருக்கு உள்ளூர மனசு கவலை. கண்ணப்ப நாயனாருக்கு மனசுல கவலை. ஏண்டா, நான் சாப்பிட்டு நன்னா இருந்தா தான் கொடுக்குறேன். ஆனா என்ன, நான் சாப்பிட்ட பாகம் நன்னா இருக்கு, பக்கத்துல இருக்க பாகம் நன்னா இருக்கணும்னு என்ன சார் அர்த்தம்? அப்படி இல்லையே, அப்படி சொல்ல முடியாது. சில சமயத்துல கத்திரிக்காய் எல்லாம் பார்த்தேன்னா ஒண்ணு நன்னா இருக்கும், இன்னொரு பக்கத்துல கசக்கும். ஒண்ணுமே சொல்ல முடியாது உங்களால. அதே பீர்க்கங்க பாருங்க, வாயில பண்ண அவ்வளவு கசக்கிறது. இருந்தது நன்னா தானே இருக்கு, இந்த பக்கம் நன்னா இருக்கு, அந்த பக்கம் நான் அதே போலயே நான் சாப்பிட்டது இந்த பக்கம் நன்னா இருக்கு, அந்த பக்கம் பரமேஸ்வரன் ஏத்துப்பாரோ அவருக்கு கசக்குமோ உள்ளூர கவலையா. அந்த பக்தியினுடைய லெவல் பார்க்கணும். சாதாரணமாக சாத்திய பக்தி சாதன பக்திங்கிறார் பக்தியில. அதே போல சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத தேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இது பும்சாத்பிதா பக்தி தச்சேன்னவலட்சணா. அப்படி கிரியதே பகவதி அத்தா தன்மன்யே அதீதமுத்தமம் அப்படின்னு பிரகலாதன் இந்த பக்தியை பத்தி சொல்றார். விசேஷமாக பகவானுடைய நாமாக்களை கேட்கறது, அந்த நாம கேட்ட உடனே நம்ம வாயால சொல்றது. முதல்ல கேட்கணும், கேட்ட பிறகு சும்மா இருக்கக்கூடாது, நீங்க வாயால சொல்லணும். அதுக்கப்புறம் மனசுல நினைச்சுட்டு இருக்கணும். இந்த கதையெல்லாம் சொன்னாரே, இப்படி நடந்ததாமே அப்படி நடந்தாமே என்னென்னமோ நான் நினைச்சுட்டு இருக்கோம். அந்த சினிமா ரிலீஸ் ஆகுது, இந்த சினிமா ரிலீஸ் ஆகுது, அது யார் எப்படி, இவன் எப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்ப 100 அடிச்சான்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறான், அது எழுதி வச்சுக்கிறான். அதான் வச்சுட்டானே, அதை எழுதி வச்சுக்கிறான். இப்படி எல்லாம் மனசு போறத அந்த பகவானை பத்தி நினைக்க வேண்டாமா? ஸ்மரணம் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம். பகவானுக்கு தொண்டு பண்ணணும், புஷ்பங்களை தொடுத்து கொடுக்கணும், அந்த இடங்கள்லாம் சுத்திப்படுத்தணும். கிராமாந்தரத்துல பண்ணிட்டு இருந்தான். கிராமம்னா ஒரு அக்ரஹாரம்னு இருக்கும். இந்த கோவில் சிவன் கோவில், அந்த பக்கம் பெருமாள் கோவில். காலம் பழுது எல்லாம் கொண்டு வந்து வீட்டை பெருக்கி வீட்டுக்கு சுத்தி பண்ற போல கோவில் வந்து பெருக்குவார். அங்க இருக்கிற புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு வந்து தொடுத்து பகவானுக்கு கொடுப்பார். அப்படி எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டி வந்து எல்லாத்தையும் பகவானை மறந்து போயிட்டோம். நம்ம கவனிச்சுக்கிறதுக்கே டைம் இல்லை சாருங்கிறான். யார கேட்டாலும் ஐ எம் பிஸிங்கிறான். யார் லேசின்னு தெரியலையே, எப்ப பார்த்தாலும் டைம் இல்லைங்கிறான். இந்த டைமை மேனேஜ் பண்றது ஒரு கோர்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட். இவனை டைம் மேனேஜ் பண்றது, இவன் ஒன்னும் டைம் மேனேஜ் பண்ணல. ஆனா விவகாரம் என்னடா, சொல்லிட்டு இருக்க விவகாரங்கள் எப்பவும் ஓடிட்டு இருக்கான், தலை தெரிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான், ஒன்னும் பண்ணல. கிராமத்துல அவளும் இருந்துட்டா, அவளும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தா, ஒன்னும் கவலையே இல்லாம இருந்தா. காரணம் என்ன, நமக்கு எவ்வளவு வந்தாலும் போருங்கிற எண்ணம் இல்ல. அவளுக்கு அது இருந்து அப்படி அவ இருந்துட்டு இருக்கா. இவர் என்ன பண்ணின, நான் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது தானே பகவானுக்கு கொடுத்தேன், நான் சாப்பிட்ட பகுதி நன்னா இருந்திருக்கலாம், அது நன்னா இல்லாம போனா என்ன பண்ணுவேன் பரமேஸ்வரனுக்கு. ஆகையால் என்ன பண்றதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. எதை சாப்பிட்டோமோ அந்த பக்கத்திலேயே கொடுக்கணும் பரமேஸ்வரனுக்கு. அப்படி எல்லாம் சிரமப்பட்டு இருக்காராமா. மாம்ச சேஷ கபலம், அதான் மாம்ச சேஷ கபலம், அதுவும் ஒரு அபிப்பிராயமா. மாம்ச சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே கண்டூஷம்பு நிஷேச்சனம். அதுக்கு மேல அடுத்ததான ஒரு பக்தி கண்டூஷம்பு நிஷேச்சனம். வாக்குல இருந்து வாயில இருந்து அந்த பொன்முகையில் ஜலத்தை கொண்டு வந்துறாருலவா, அத பேசப்படாது. எங்க எடுத்துட்டு இருக்காரோ அங்க இருந்து பேசப்படாது. அது வாக்குல என்ன, இந்த நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலம் விழுந்து சிவனாமா சொல்லிட்டு இருக்காராம். ஏன்னா எந்த வாக்குல நான் கொண்டு வரணும், இந்த பாத்திரம் சுத்தமா இருக்க வேண்டாமா,
பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றோம். அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பாத்திரத்தை சுத்தமா அலம்பி வச்சுட்டா தானே அந்த பால் அபிஷேகம் பண்றது நல்லா இருக்கும். அப்படிங்கிறத பாத்திரத்தை அலம்புற மாதிரி காலம்புறது சிவநாமாவை சொல்லி 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 அதுக்கப்புறம் அதை கொண்டு வராரு. சோ இந்த கமலம் அதை விட வசத்தியான ஒரு பக்தி அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணினாரா. அதற்கு பிறகு தன்னையே தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூர்ச்சத்தை அங்க வச்சார. கூர்ச்சம் மாதிரி தன்னுடைய இடம், ஏன்னா அது கரெக்டா அமையணும். பரமேஸ்வரன் ஒரு கண்ணு கீழே ஒரு கண்ணு மேல வரப்படாது. முதல்ல இருக்க பாலல் வச்சனம், திரில் வச்சனம், விலோச்சனம், விருபாட்சன். கண்ணு நேரா இல்லையா பரமேஸ்வரனுக்கு. விருபாட்சன் இவன் பேரை வச்சிருக்கா. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டா அந்த அவ எவ்வளவு பக்தி இருந்தா அதை பண்ண முடியும். ஆகையால் 3 ஸ்லோகம் 3 பாதங்கள்லயும் கீழே சொன்னதான பாதத்தை விட மேல இருக்கிற பாதம் பக்தி, அதை விட வசத்தியான ஒரு பக்தி. மார்காவத்திதபாதுகாபசபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷம் புனிஷேஜனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ அனுச்சரோ பக்தாவதம் சாயதே. பக்தி கிம் ந கரோதி, என்ன பண்ணாதுன்ட்டார். அப்படின்னா எதையும் பண்ணக்கூடியதான ஒரு பரிஸ்திதி அந்த பக்திக்கு இருக்குங்கிறது ஆச்சாரியால் இங்க விசேஷமா சொல்றாரு. ஆகையா ஞானம் வசத்தியா பக்தி வசத்தியா, கர்ம வசத்தியா பக்தி வசத்தியா இப்படின்னு சொல்லும் பொழுது ஞானம் வசதிங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் ஒத்துண்டதான விஷயம். ஞானத்தினால்தான் பகவான் அடைய முடியும். ஞானேனையுத கைவல்யம்னு சாஸ்திரம் சொல்றது இருந்த போதிலும் அந்த ஞானம் எல்லோராலையும் அடைய முடியாது. அதுக்கு வழி என்ன? பக்தி தான் வழி. ஆகையால் எல்லோரும் பக்திக்காக முயற்சி பண்ணணும். இந்த பக்தியில முக்கியமானது என்ன? பக்தால நமது எம் எம் காமயத் லோகம் காமயதே தாம்ஸ்த காமான். அந்த ஞானியா இருக்கிறவன் எம் எம் லோகம் காமயதே, எந்தெந்த லோகங்களை அடைகிறாரோ, யாம்ஸ்த காமான் எந்த ஆசைகளை அடைகிறாரோ, தம் தம் விந்ததே தஸ்மாத் ஆத்மஜ்யம் கக்ஷயே பூதி காமஹா அப்படின்னு உண்டகோபனிஷத்து. பெரியோர்களை நம்ம சேவை பண்ணணும், பக்தால சேவை பண்ணணும். பக்தால சத்சங்கம் தான் ரொம்ப வசதி. ஏன்னா சாஸ்திரங்கள் வாசிக்கிறது இருக்கட்டும், இருந்தாலும் சத்சங்கமானது ரொம்ப வசதி. நல்லோர்களா இருக்கிறவா, ஆச்சாரத்தோட இருக்கிறவா, பகவான பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா, அவள் இடத்துலயே நம்ம இருக்கணும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவரோட கூட இருந்தாரே போதும். அத்தனை பதார்த்தம் எங்களுக்கு வந்துருமா. நம்ம நாட்டுல படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது வசதி. மாட்டு பண்ணெல்லாம் மாமியார பார்த்து கத்தண்டா வையறது இல்ல, இல்ல நோட் பண்ணி வச்சோம்னா நமக்கு மாமியார் நாம மாமியார் ஆகும் ஒன்றைக்கு அன்னைக்கு வைக்கணும்னு அது இல்ல. விவகாரங்கள், வீட்டு விவகாரங்கள் எல்லாம் எப்படி பண்ணணும் என்ன ஏது அவெல்லாம் எழுதியா கொடுங்க, படிச்சா வச்சுட்டு இருந்தா இல்ல இது எந்த புஸ்தகத்துல இருக்க தர்மங்கள் எல்லாம் தானே கத்துண்டாலும் இல்லையோ. அதே மாதிரி சத்சங்கத்வே நிஸ்தங்கத்துவம், மகான்களுடைய சேவையானது தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேட்சியந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷின. அப்படின்னு மகான்களை சேவிக்கணும், அப்பப்போ போய் பார்க்கணும், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவ ஏதாவது சொல்வாளோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாலே போரும் சுவாமி எல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நாம எல்லாம் அந்த பக்தாளை சேவிக்கணுங்கிற ஒரு விசேஷமாக நமக்கு பக்தாளுடைய வசதியை சொல்றதுக்காக கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை ஒரு ஸ்லோகத்துல எழுதிட்டார். அதனால இந்த சிவானந்த கிரந்தத்துல முக்கியமான ஸ்லோகங்கள் சொல்றோம் பார்த்தா, அங்கோலம் நிஜவீஜந்தோபலம் சூச்சிகாங்கிற மாதிரி இது அழகான ஒரு ஸ்லோகம். அதே மாதிரியே பரமேஸ்வரன் நான் உனக்கு என்ன கொடுக்கறது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கேங்கிறார். ஏதாவது மிச்சம் இருந்தாலும் இல்லாதானே நம்ம பிரசன்ட் பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும். அவளிடத்திலேயே இருக்கிறத மன திருப்பி கொடுத்தா நல்லா இருக்காது, நான் என்னத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற. அதே வேலையே பரமேஸ்வரன் உங்ககிட்ட என்ன இருக்கு நீ எனக்கு கொடுக்க போறாய்? ஏன்னா ஒண்ணுமே இல்லை, வஸ்திரம் இல்ல அவருக்கு, திக்வஸ்தனா சுத்தின்னு இருக்க, ஒண்ணும் இல்லாம இருக்கு, நீங்க என்ன கொடுக்க போறேன்? ஆயால் எனக்கு உங்க பக்தி தவ பாதாம்புஜ பக்தி மேவதேகி. இன்னொரு ஸ்லோகம் சொல்றார், நான் எதையும் கேட்கற பரமேஸ்வரா உங்களுடைய பக்தியை கொடுங்கன்னார். அப்படி பரமேஸ்வரிடத்துல பக்தி, பக்தாளுக்கு நம்ம பண்ணக்கூடியதான சேவையினால உசத்தியான ஒரு பக்தியை அடையக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதை எல்லோரும் நோட்டு பண்ணணும். மார்காவர்த்தித பாதுகாபசபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷம் புருஷேச்சனம் புரரிபோஹோ திவ்யோபஹாராய திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே
பக்திக்யம் ந கரோத்யஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயதே அப்படின்னு இத சொன்னார். அதுக்கப்புறம் 2 ஸ்லோகங்கள்ல இந்த பரமேஸ்வரன் அவரிடத்துல நமக்கு நம்ம மனசானது பரமேஸ்வரனுக்கு ஒரு செருப்பா அமையட்டும், பரமேஸ்வரனுக்கு செருப்பா என் மனசு அமையட்டும் அப்படின்னு விசேஷமாக சொல்றார். அதுல தட்சிணாமூர்த்தி அவதாரம், நடராஜ அவதாரம், இவைகள்லாம் நமக்கு பரமேஸ்வரன் பண்ணியிருந்தான திவ்யமான லீலைகள், அந்தந்த அவதாரங்களை விசேஷமாக சொல்றார். இத நாளைக்கு